நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய 3 சினைமாடுகளுங்க ஜெர்சி கச்சப்பில் 3 சினைமாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 3மே நல்ல தரமான மாடுகள், எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பெருங்கரவத்திறன் வாய்ந்த மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே செம்ம மடிசெட்டு, சூப்பரான மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடுகள். ஹச்சப் ஆகட்டும், ஜெர்சி ஆகட்டும், இல்லை சாகிவால் கிராஸ் ஆகட்டும், 3மே நல்ல தரமான பொருள், நல்ல கரவத்திறன் வாய்ந்த பொருள், நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய பொருள். வீடியோவை கடைசி வரலுமே பாருங்க. ஒவ்வொரு மாடுகளோட தகவலையும் தனித்தனியாவே பார்க்கலாம். 3 மாடுகளுமே நல்ல தரமான மாடு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரலுமே பாருங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி சாகிவால் கிராஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி சாகிவால் கிராஸுங்க. 2ஆம் மீத்துங்க, பல் வந்து 6 பல்லுங்க. 2ஆம் மீத்துங்க, 6 பல்லுங்க. 9 மாத சினியா இருக்குங்க. மாடு இன்னைக்கோ நாளைக்கோ கண்ணு போற ஸ்டேஜில் தான் இருக்குது. நல்ல நரம்படி, நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பாலத்தோடு இருக்கக்கூடிய மாடு. 22 லிட்டர் வரையும் கறவை சொல்லி கொடுக்கலாம். அசால்ட்டாக சொல்லி அடிக்கும் 10 லிட்டர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல உடலமைப்பு, நல்ல பிரீடில் தான் இருக்குது. நெத்தி சொல்லி முது சொல்லிலாம் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. 100% ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாம். 100% ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கலாங்க. இளம்பல் 6 புல்லில் தான் இருக்குது. நல்லா கொழுன்னு நல்லா குட்டியான குட்டி மாதிரி இருக்குது பாருங்க. மாடு நல்ல லாபம் ஈட்டி தருங்க. போட்ட முதல்ல எடுத்துடலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்சப் மாடு தான். மொட்டை ஹச்சப்பில் மொட்டை 2ஆம் மீத்து தான். இதுவும் 2ஆம் மீத்து தான். பல் கடைப்பலுங்க. 9 மாதம் சினியாக இருக்குதுங்க. இதுவும் கண்ணு போடுறதுக்கு 1 வாரம் பிடிக்கும். அது ஒன்றைக்கோ நாளைக்கோ போகிற ஸ்டேஜில் இருக்குது. இது 1 வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பலுங்க. ஃபுல் மடி எடுக்கிறப்ப அந்த மாடு மாதிரியே இந்த மாடு நடக்கவே முடியாது. நல்ல கனமான மாடு. இதுவும் ஒரு 10 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 22 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒருத்தான மாடு தான். நல்ல கனமான மாடு. நேரில் வந்து பாருங்கன்னு தான் சொல்கிறேன். அப்படி வீடியோவில் பார்க்குறதோட ஒவ்வொரு மாட்டையுமே நேரில் வந்து பார்த்து ஒரு நாள் 2 நாள் தங்கியிருந்து கறவை கறந்து பாருங்க. இல்லை அந்த மாதிரிலாம் கண்ணு இன்றைக்கே போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் பயப்படாமல் வாங்க. நான் அந்த அளவுக்கு கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்காடு. ஆனால் 3 மாடுமே சென மாடு தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. செனையில் தான் இருக்குது. எல்லாமே நல்லா திரண்ட, அதாவது கண்ணு போடுற ஸ்டேஜில் உள்ள மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வதாக பார்க்கக்கூடிய மாடு செம்புத்தில். இதுவும் கிராஸ்ன்னு சொல்லலாம். ஜெர்சி கிராஸ் இல்லை ஹச்சப் கிராஸ்ன்னு சொல்லலாம். கடைப்பல் தான். 2ஆம் மீத்து தான். 9 மாதம் சினியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதுவும் 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. அதே மாதிரி கட்டுத்துறையில் எப்போவுமே அதிக கறவை திறன் வாய்ந்த 20 லிட்டருக்கு மேலே உள்ள மாடுகள் ஸ்டாக் எப்போவுமே இருக்கும். அதனால் நம்பிக்கை தாராளமாக வாங்க. இந்த 3 மாடுகளுமே எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 மாடுமே எங்கேருந்து விற்பனைக்கு வந்திருக்குன்னா கள்ளக்குறிச்சியிலேருந்து விற்பனைக்கு வந்து, கள்ளக்குறிச்சி டவுன்னே தான். கள்ளக்குறிச்சியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும், தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் பகுதிக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி அரேஞ்ச்மெண்ட் உண்டு. நீங்கள் ஒருவேளை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதுலனா கூட தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்புங்க. இண்டிவிஜுவலாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு மாட்டை அனுப்பிச்சுட்டு ஃபுல் டீட்டெயில் தனித்தனியாக கொடுத்துடலாம். பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, புதிதாக தொழில் தொடங்க மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். ஃபேட்டர்னஸ் எதிர்பார்க்கலாம். தாராளமாக அந்த மாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். அச்சப்னாலும் அச்சப் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணாலும் ஜெர்சி எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. சின்னதாக ஒரு அட்வான்ஸ் ஒரு 1000 5000 அது மாதிரி போட்டு மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கணுனாலும் நம்ம இறக்கி விட்டு பேமெண்ட் வைக்கலாம். அந்தளவுக்கு ஒருத்தான மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்பட்ட நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.